Hi everyone. இந்த வீடியோவில் டோனி ஹாரிசன் எழுதின லாங் டிஸ்டன்ஸ் 2 அப்படிங்கிற போயத்தோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். டோனி ஹாரிசன் 30th ஏப்ரல் 1937 பிறந்த ஃபேமஸ் இங்கிலீஷ் போயட், டிரான்ஸ்லேட்டர், பிளே ரைட்டும் கூட. இவர் நிறைய ஒர்க்ஸை பிளேயாக அடாப்டும் பண்ணியிருக்காரு. குறிப்பாக க்ரீக் ட்ராஜடிஸான ஒரிஸ்டியா, அப்புறம் லிசிஸ்ட்ராட்டா அந்த மாதிரி ஒர்க்கு, அப்புறம் ஃப்ரெஞ்ச் மொலாயருடைய த மிசான்த்ரோப், இந்த மாதிரி ஒர்க்லாம் அவர் அடாப்ட் பண்ணியிருக்காரு. இது போக இங்கிலீஷ் மெடிவல் மிஸ்ட்ரி பிளேயை கூட இவர் நிறைய அடாப்ட் பண்ணியிருக்காருங்க. சரி வாங்க, இவர் இந்த லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயத்தில் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு சோகம், அதை தாங்க முடியாத ஒரு மொமெண்ட்டு. அவங்க ஒரு ஃபாதர் அவங்களுடைய ஒய்ஃபுடைய, அதாவது நம்ம போயட் தான் நரேட்டர், ஃபாதருடைய சன், அவங்களுடைய அம்மா இறந்து போயாச்சு. அதாவது நரேட்டருடைய அம்மா. ஸோ அந்த மதருடைய டெத்தை போயட்டுடைய ஃபாதரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் அந்த மதர் அதாவது தன்னுடைய ஒய்ஃப் தான் கூட இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா லைஃப்பை கண்டினியூ பண்ணுறத பார்க்குறத இவர் நரேட் பண்ணியிருப்பார். அந்த மொமெண்ட்டை தான் நரேட் பண்ணியிருப்பார் நம்ம டோனி ஹாரிசன். அதாவது ஒரு ஃபாதர், மதர் இருக்காங்க. மதர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயாச்சு. இருந்தாலும் அந்த அப்பாவால் அவங்க ஒய்ஃப், அந்த பர்சனால் அவங்க இழந்துட்டோம், அவங்க இப்போ இல்லை, இந்த உலகத்தை விட்டு போயாச்சுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் அவங்களே கூட இருக்கிற மாதிரி அவங்க அந்த பெயினோட லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த போயம் ரொம்ப ஒரு சாரோஃபுல் போயம் மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா இது அவ்வளோ தூரம் தட் ஷோஸ் அந்த பர்சன் அந்த லேடி மேலே எவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக லைஃப்பை லீட் பண்ணியிருக்காங்கிறத காட்டியிருப்பாங்க. ஸோ த லாங் டிஸ்டன்ஸ் 2 அப்படிங்கிற இந்த போயம் ஹாரிசனுடைய 1981 போய்ட்ரி கலெக்ஷனில் பப்ளிஷ் ஆகிருக்கு. அதனோட டைட்டில் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸ் 50 sonnets ஃப்ரம் த ஸ்கூல் ஆஃப் எலக்வென்ஸ் அப்படிங்கிறதுல தான் அது பப்ளிஷ் ஆகிருக்குங்க. ஸோ இந்த போயத்தோடைய ஓவரால் தீம்லாம் பார்த்திங்க அப்படின்னா லவ், அப்புறம் அந்த க்ரீஃப், அந்த லேடியோடைய மெமரிஸோட நம்ம ஃபாதர் லைஃப்பை லீட் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம நரேட்டருடைய ஃபாதர். ஸோ அவங்க அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அதை உணர்ந்தாலும் அந்த எவ்வளோ தூரம் அந்த ஸ்ட்ரகிளை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த க்ரீஃபிங் மொமெண்ட்டை தான் இந்த போயத்தில் கேப்சர் பண்ணியிருப்பார் நம்ம டோனி ஹாரிசன். மொத்தம் 4 ஸ்டான்ஸாக கொண்ட போயம்ங்க. அவங்க ஒவ்வொரு ஸ்டான்ஸாக இதனுடைய சம்மரியை நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் நம்ம நரேட்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா இறந்து போயாச்சு. பட் எங்கள் அப்பா இன்னும் எப்படி பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கூட வாழ்கிற மாதிரி தான் அவங்க உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா வேர் பண்ணுற ஸ்லிப்பர்ஸை வார்மாக வச்சுக்கிறதுக்காக இவங்க ரொம்ப மெனக்கிடுறாரு எங்கள் அப்பா. கேஸ் வச்சு வார்ம் பண்ணிட்டு தான் இருக்காரு. அது ஒன்று. ரெண்டாவது, எங்கள் அம்மா தூங்குகிற அந்த பெட்டு பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும். அந்த வாட்டர் பாட்டிலில் ஹாட் வாட்டர் கொண்டு நிரப்பி அந்த பிளேஸ்லேயே கொண்டு போய் எங்கள் அப்பா வச்சிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டிரான்ஸ்போர்ட் பாஸை எங்கள் அம்மாவுக்கு உண்டு. அந்த பாஸை கூட எங்கள் அப்பா இன்னும் ரெனியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. எங்கள் அம்மா இறந்து போயாச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, இருந்தாலும் இந்த விஷயம்லாம் நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்ஸா 1ல் சொல்கிறாங்க. இது எதெல்லாம் காட்டுது அப்படின்னா, அவங்களால தன்னுடைய ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கங்கிற சோகத்திலேருந்து மீள முடியாத ஒரு மொமெண்ட்டு. ரெண்டாவது, அந்த பவர் ஆஃப் லவ். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது அவருடைய ரொட்டீன் ஒர்க் அப்படிங்கிறதுனால அவங்க இறந்து போனதுக்கப்புறம் கூட அவரால் அதை பிரேக் பண்ண முடியாமல் அதை கண்டினியூ பண்ணுறாரு. அந்த டொமஸ்டிக் இமேஜரிஸ் கொண்டு லைக் ஸ்லிப்பர்ஸ், ஹாட் வாட்டர் பாட்டில், இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, நம்ம அந்த நரேட்டருடைய அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ இன்டிமேட் கப்பலாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ ஸ்டான்ஸா 2ல் பார்த்தீங்க அப்படின்னா, நரேட்டர் திரும்ப அகெயின் அப்பாவுடைய கேரக்டரை பற்றி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அப்போ அவங்க விசிட்டர்ஸை கூட சொல்லிடுவாங்களாம், இந்த மாதிரி நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வாங்க, நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் உடனேலாம் வர முடியாது, நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. அப்படி நீங்கள் ஃபோன் பண்ணி வர்ற டைமில் இவங்க அப்பா என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு உண்டான, அவங்க அம்மா அந்த நரேட்டருடைய அம்மா இறந்து போயிட்டாங்க இல்லையா, அவங்களோட திங்ஸை தான் சுற்றி வச்சு அவங்க அப்பா உட்காந்து அவங்க இருக்கிற மாதிரி அந்த வீட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட, இப்போ யாராவது ஒருத்தர் விசிட்டராக அவங்க வீட்டுக்கு வர்றாங்க, ஃபோன் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா, அவங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த பிளேஸ் எல்லாம் கரெக்டான பொசிஷனில் வச்சுருவாராம். அதாவது அவங்க பார்க்கும்போது
இவர் வந்து அந்த அந்த லேடி யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இப்போது இன்னும் அந்த சாரோவில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத காட்டாதபடிக்கு மெயின்டைன் பண்ணிடுவார் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அதனால் அவங்க அப்பா வந்து அடிக்கடி விசிட்டர்ஸ் யாராவது வர்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இன்சிஸ்ட் பண்ணிடுறாரு அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறாங்க. ஏன்னா இவரால் வந்து அவர் இறந்துட்டாங்க, நம்ம நரேட்டருடைய அம்மா இறந்துட்டாங்கங்கிறத அப்பா அக்செப்ட் பண்ணால் கூட அவங்களால வந்து வெளி உலகத்துக்கு அவங்க இறந்துட்டாங்கங்கிற மாதிரி இருந்தாலும் அவருடைய உலகத்தில் வந்து அவங்க வந்து இன்னும் அவங்க கூட இருக்கிற மாதிரி அவங்க வந்து உணர்கிறாங்க. இப்போது இந்த வெளி உலகத்துக்கு இது ஒரு க்ரைம் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறது வந்து ரொம்ப ஐரானிக் அண்ட் பவர்ஃபுல் லைனுங்க. எப்படின்னா இவருடைய சாரோ அவ்வளோ சோகத்தை வந்து உள்ளடக்கி வாழ்கிறவர் தான் நம்ம நரேட்டருடைய அப்பா. ஆனால் வெளி உலகத்துக்கு அவருடைய சோகத்தை வெளிக்காட்டணும் அப்படின்னா இவரை பைத்தியம்னு சொல்லிடுவாங்க இல்லையா? எப்படி இறந்து போயிட்டாங்க இன்னும் அவங்க இருக்கிற மாதிரியே இவங்க நடிக்கிறானே, அந்த ஆக்ஷன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னா அது ரொம்ப எம்பாரசிங் மொமெண்ட்டில் இவரை கொண்டு போய் விட்டுரும் இல்லையா? அதனால அந்த மக்களுக்காக, அதாவது வெளி உலக மக்களுக்காக இவர் வந்து தன்னுடைய எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு எமோஷ்னல் எக்ஸ்ப்ரெஷனை சொசைட்டல் நார்ம்ஸ்க்காக இவர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறத டோனி ஹாரிசன் வந்து சொல்லியிருப்பார். இது வந்து ஸ்டான்ஸா 2லங்க. அதுக்கப்புறம் ஸ்டான்ஸா 3ல் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா இறந்த சோகத்தை மறைச்சி இருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது அவருக்கு சோகம் இருந்தாலும் அதை மறைக்கிறாரு, அதை வந்து மறைக்க ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா தன்னுடைய பையனே வந்து தப்பாக நினச்சிக்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் நினச்சிக்கிறாங்க. இவரே இப்போ தப்பாக நினச்சிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் வேண்டாம், வெளிக்காட்டணும்னு அவசியம் இல்லைங்கிறத முடிஞ்ச அளவுக்கு அவருடைய சோகத்தை வந்து மறைக்க பார்க்குறாரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு டோனி ஹாரிசன். இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு ஃபேண்டசி லைஃப்பை அவர் லீட் பண்ணுற மாதிரி தெரியுது. எப்படின்னா என்னுடைய ஒய்ஃப் வந்து திரும்ப எப்படியும் கண்டிப்பாக வருவாங்க, அது வந்து திரும்ப நார்மல் லைஃப்க்கு திரும்ப வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் எதிர்பார்க்க, ஒரு இமேஜினேஷன் மாதிரின்னு வைங்களேன். அந்த லாக்கை வந்து கீ கொண்டு ஓப்பன் பண்ணி அந்த டோரை ஓப்பன் பண்ணி திரும்ப இங்கே வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபாதர் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்தளவுக்கு எமோஷ்னலாக ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகியிருக்காரு நம்ம நரேட்டருடைய ஃபாதருங்க. ஸோ இதுதான் இந்த 3rd ஸ்டான்ஸெல்லாம் சொல்லியிருப்பாங்க. எப்படி ரொட்டீனில் வந்து அந்த லேடி வந்து இவங்களுக்கு டீ ஊற்றி கொடுப்பாங்களோ அதே மாதிரி ஒரு நாள் இவர் எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா கதவு ஓப்பன் பண்ணப்படும். அந்த லாக் வந்து துருப்பிடிச்ச மாதிரி இருந்தால் கூட அந்த கதவு ஓப்பன் பண்ணப்பட்டு என்னுடைய சோகத்துக்கு ஒரு முடிவு கெட்டப்படும். மோரோவர் அவங்க வந்து எனக்கு வந்து இங்கே வந்து டீ சர்வ் பண்ணுவாங்க. இங்கே வந்து இந்த டீ சர்விங் வந்து ரொட்டீன் எவ்ரிடே நடக்கிற மாதிரி என்னுடைய லைஃப்பில் அவங்க வந்து ரெகுலராக வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாரு நம்ம டோனி ஹாரிசனுடைய அப்பா. இப்போ ஃபைனல் ஸ்டான்ஸாக பாருங்கள். இப்போது நம்ம நரேட்டர் சொல்ல நினைக்கிறாரு, இதில் தான் அந்த ட்விஸ்ட்டே வரப்போகுது. லைஃப் வந்து அந்த டெத்தில் முடிஞ்சிரும்னு நான் நினச்சேன். அதாவது ஒருத்தருடைய டெத் அப்படின்னா அதனுடைய அந்த அவங்களுடைய லைஃப் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் அவங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். பட் ஆனால் அது அந்த மாதிரி இல்லையே. என்ன அப்படின்னா இன்னும் எங்கள் அப்பாவுடைய நேம் என்னுடைய ஃபோன் புக்கில் இருக்குது. அப்போ என்ன சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னா அந்த ஸோ அந்த ஃபோன் புக், அதாவது அட்ரஸ் புக்குன்னு சொல்லுவாங்க அல்லது ஃபோன் புக் அப்படின்னு சொல்லிக்கலாங்க. ஸோ அந்த புக்கில் வந்து இன்னும் அவருடைய நேம் இருக்குது. ஆனால் அவர் அந்த ஃபோன் நம்பரை நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது வந்து டிஸ்கனெக்டட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ எனக்கு தெரியுது அப்பா இறந்தாச்சு, அப்பாவுடைய நம்பர் தான் என்கிட்ட இருக்குது, அப்பா யூஸ் பண்ண நம்பர் தான், இந்த நம்பரை நம்ம ட்ரை பண்ணால் அப்பாவை ரீச் பண்ண முடியாது அப்படின்னா கூட நானும் அந்த ஸ்ட்ரகிளில் தான் இப்போ நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஸ்ட்ரகிளை எப்படி என்னுடைய விஷயத்துலேருந்து விடுபடுறதுன்னு எனக்கு தெரியல. என்னுடைய அந்த க்ரீஃப்லேருந்து என்னால் அந்த எமோஷ்னல் ஹேபிட்லேருந்து விடுபடுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறது தான் சொல்லி முடிச்சிருப்பார் டோனி ஹாரிசன் இந்த பயத்தில். எப்படி அவர் நரேட்டருடைய அப்பா வந்து நரேட்டருடைய அம்மாவுடைய இழப்பை வந்து அவங்க தம் கூட தான் இருக்கிறாங்கன்னு நினச்சி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த போயத்தோட எண்டில் அப்பாவுடைய இறப்புக்கு அப்புறம் இல்லை அவருடைய லைஃப் முடிஞ்சது அப்படின்லாம் கிடையாது. அதுக்கப்புறமும் நான் நிறைய மொமெண்ட் அந்த பிளாக் லெதர் ஃபோன் புக்கில் இருந்து அவங்களுடைய நேம் எடுத்து நான் அந்த நேமில் இருக்க நம்பர் எடுத்து நான் ட்ரை பண்ண நினைக்கும் போது தான் எனக்கு தெரிய வருது டிஸ்கனெக்ட் ஆகுது அந்த நம்பரு. இருந்தாலும் நான் அதை திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அந்த க்ரீஃப் ஒருத்தவங்க மேலே வச்சுருக்கிற அஃபெக்ஷன் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட
கண்டினியூ ஆகுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதனோட அந்த எமோஷன்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சுலாம் கிடையாது. அதுக்கப்புறமும் அந்த எமோஷன், அந்த சிம்பத்தி, அந்த ஃபீலிங்ஸ், அந்த க்ரீஃப்லாம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுங்கிறது தான் இந்த போயம் மூலிமா சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ இந்த போயத்தோடைய தீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லவ் பியாண்ட் டெத் அப்படிங்கிறது தாங்க. அதாவது அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் போயிருச்சு, அவங்க இப்போ இல்லை அப்படிங்கிறத இந்த உலகம் சொன்னால் கூட அந்த பர்சனை பொறுத்தளவில் அந்த லவ்ங்கிறது கண்டினியூ ஆகும். அது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலே தான் இல்லை, சன் ஃபாதர் மேலே கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போயத்தை சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு எமோஷ்னல் இன்ஹெரிட்டன்ஸ் போயம் அப்படின்னே சொல்லலாம். என்னென்னா அப்பாவுடைய பிஹேவியர் அம்மா மேலே எப்படி இருந்ததோ அதே மாதிரி பையனுடைய பிஹேவியர் அப்பா மேலே இருக்குது. அதாவது அப்பா இறந்ததுக்கப்புறம் கூட அப்பா செஞ்ச மாதிரியே பையன் வந்து இப்போது அதை கண்டினியூ பண்ணுறான். அந்த க்ரீஃபை வந்து டாலரேட் பண்ண முடியாமல் அந்த ஆக்ஷன்ஸை பண்ணிகிட்டு இருக்காருங்கிறது தான் டோனி ஹாரிசன் இந்த போயம் மூலியமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் இந்த போயத்தோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.